கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் ஆகல. எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி. என்னடி என் மகன் தான் இழிச்சு வாயின்னு சொல்லி அவன் தலையில கட்டி வச்சுட்டாங்களா? அவள அப்படி சொல்லல அத்தை. அதுதான் எங்க சூழ்நிலை. சுயவரத்துல என் அண்ணன் மட்டும் தான் இருந்துச்சா? இம்பட்டும் ஆளுங்க இருந்தாங்கல்ல, அவங்கள யாரையாச்சும் போய் ஏமாத்த வேண்டியது தானே. எங்க இருந்து எதுக்கு ஏமாத்துறீங்க? ஏன்னா நாம தானே இழிச்சு வாயா இருந்திருக்கோம். பார்த்த உடனே ஏமாத்தலாங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால இவ்வளவு நம்ம தலையில கட்டிட்டாங்க. ஐயோ அத்தை, நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நான் எத்தனையோ தடவை சொன்னேனே எங்க மகன் இதெல்லாம் வேணான்னு. போய் சொல்லி அமைக்கிற வாழ்க்கை நிலைக்காது, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அவங்க கேட்கல. நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ண நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. ஓஹோ, நல்ல குடும்பம்னு சொன்னாங்களா இல்ல முட்டா குடும்பம்னு சொன்னாங்களா? உங்க முட்டாளுன்னு நான் ஒரு நாள் நினைக்கல. ஏய் பா, கிரிமினல் டி நீ. உன் மொத்த குடும்பமும் பெரிய கிரிமினல் குடும்பம் டி. ஏமா இந்த ஏமாத்து வேலை மட்டும்தான் பண்ணிருக்கியடா இல்ல ஊர் ஊரா போய் கொலை பண்றது கொலை அடிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிருக்கியடா? அப்படிலாம் பேசாதீங்க, அவெல்லாம் பண்ற ஆள் இல்ல. ஓ வாயால சொல்ற ஒரு விஷயத்தை கூட என்னால நம்ப முடியல. சண்டை போட்டதெல்லாம் போதும்னு சொல்றேன்ல, பேசாம இருக்க மாட்டேன் நீ. உங்க அப்பா அம்மா போன் பண்ணி வர சொல்லுப்பா. மாமா, அவங்க 2 பேர்த்தையும் போன் பண்ணி வர சொல்லுப்பா. மாமா எதுக்கு மாமா? இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எங்க யாரும் தயாரம் இல்ல. எதுவா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாட்ட பேசிக்கிறோம். அவங்கள வர சொல்லு. மாமா, மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா.